அடுத்த பதியத்துக்கு போவோம். திரு இராகம். இந்த இராகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி பலமுறை நாம் பதிகம் படிச்சிருக்கிறோம். அராகம் என்ற சொல்லு தான். அது அகரம் போட்டும் சொல்லுவாங்க, இகரம் போட்டும் சொல்லுவாங்க. தமிழ் இலக்கண நூல்கள்லாம் பெரும்பாலும் அகரம் போட்டு சொல்கிறது தான் வழக்கம். கலிப்பாட்டுன்னு ஒரு பாட்டு உண்டுங்க, அதில் ஒரு உறுப்பு அராகம் என்று சொல்லுவோம். அந்த அராகத்தை முடுகியல் அப்படின்னு சொல்லுவாங்க. முடுகியல் அப்படின்னா என்னென்னு கேட்டால், முடுகிய ஓசையுடைய, அதான் விரைந்து செல்லுகின்ற ஓசையுடைய, எங்கேயும் தங்கு தடை இல்லாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு முடுகிய ஓசை என்று சொல்லுவாங்க. பார்க்கலாம். சீர்மருவு தேசினொடு தேசமல்லி செல்ல மறையோர்கள் பணிய தார்மருவு கொன்றையணி தாழ்சடையினான் அமர் சயங்கொள் பதிதான் பார்மருவு பங்கயம் உயர்ந்த வயல் சூழ் பழனம் நேட அருகே கார்மருவு வெண்கனக மாளிகை கவின்பெருகு வேழி நகரே. இந்த பாட்டில் சொற்கள் எப்படி போகுதுன்னு பாருங்க. சீர்மருவு தேசினோடு தேசமல்லி செல்வமர யோர்கள் பணிய, தங்கு தடையெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கோம். இதுலையாவது மத்தியில் ஒற்றை எழுத்து வருது, சில இடத்துல ஒற்றை எழுத்தே வராதுங்க. ரெண்டு குற்றெழுத்து வந்துகிட்டே இருக்கும். அது பாட்டை கடன்னு ஓசை போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கு தான் முடுகு அப்படின்னு பேர். சீர்மருவு தேசினோடு தேசமலி செல்லமர யோர்கள் பணிய தார்மருவு கொன்றையணி தாழ்சடையை நானமர்ச சயங்கொள்பதிதான் பார்மருவு பங்கயம் உயர்ந்த வயல் சூழ்படன நீட அருகே கார்மருவு வெண்கனக மாளிகை கவின்பெருகு வீழி நகரே. அந்த மாதிரி போகணும். அதான் முடுகு ஓசை அப்படின்னு சொல்கிறோம். சரி, பார்க்கலாம். சடையினானமர் சயங்கொள் பதிதான், ரெண்டாவது வரியில் கடைசியில் இருக்கிறத எடுத்துக்க. சடையினானமர் சயங்கொள் பதிதான் கவின்பெருகு வீழி நகரே. இப்போ ரெண்டாவது வரியில் இருக்கிற கடைசியும் நாலாவது வரியில் இருக்கிற கடைசியும் கூட்டி பொருள் முடிச்சுக்கிறோம். இந்த சடையினானுக்கு அடைமொழி மற்ற பகுதியில் இருக்கிறது. அதே போல் கவின்பெருகு நகருக்கு மற்ற பகுதியில் இருக்குது. மூணாவது வரி நாலாவது வரி நகரத்துக்கு அடைமொழி, முதல் வரியும் ரெண்டாவது வரியும் சடையினானுக்கு அடைமொழி. நீ சடையினான் என்னன்னு பார்த்துட்டுலாம். சீர்மருவு தேசினோடு தேசமல்லி செல்ல மறையோர்கள் பணிய. திருவேழிமிடலையில் மறையவர்கள் ரொம்ப செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அந்த மறையவர்கள் வழிபடுகின்ற பதியது என்று சொன்னார். செல்ல மறையோர்கள், தேசம்மலி செல்ல மறையோர்கள். தேசம்மலி மறையோர் அப்படின்னா எல்லா திக்குகளிலும் புகழ் மிகுந்த வேதியர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தேசு உடையவர்கள். தேசுன்னா ஒளி. ஒளி என்பது இந்த இடத்துல ஞானத்தை குறித்தது. சீர்மருவு தேசினோடு, சிறப்பு பொருந்திய ஞானமாகிய ஒளியினோடு தேசமலி செல்ல மறையோர், எல்லா நாடுகளிலும் புகழ்மிக்கு விளங்குகின்ற மறையோர், அந்த மறையோர்கள் பணியும்படியாக இந்த சடையினான் அமர்ந்திருக்கிறான். தார்மருவு கொன்றையணி தாழ் சடையினான். தாராக மருவு கொன்றை, அதாவது கொன்றை பூ இருக்குத, அது மாலையாகவே பூக்குமா. சரக்கொன்றை அப்படின்னு பேர். அது இயல்பாகவே மாலை போல இருக்கிறதுனால அவனுக்கு அணிவதற்கு, மார்பிலே அணிவதற்கு அது உரியதாக ஆகிறதால கண்ணி கார்னருங்கொன்றை காமர் வண்ண மார்பில் தாருங்கொன்றை. கண்ணியும் கொன்றை தாருங்கொன்றை. கண்ணி என்பது இங்கே அணியிறது, தார் என்பது மார்பில் அணியிறது. அங்கே வண்ண மார்பில் தாரும் கொன்றை அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அது புறநானூற்று பாட்டுங்க நான் சொன்னது. தார்மருவு கொன்றையணி தாழ் சடையினானவர் சயங்கொள் பதிதான் பார்மருவு பங்கயம் உயர்ந்த வயல் சூழ் பழனம் நீட. பழனம்னா வயல், மருத நிலம், அதுக்கு பழனம்னு பேர். அங்கே பங்கயங்கள் மலர்ந்திருக்கின்ற வயல்கள் இருக்கின்றன. வயல் என்பது நெல்லுக்கு தான் இருக்கும். நீர்வளம் மிகுதியினால் மத்தியில் தாமரை கோலை இது போல் நீர்ப்பூக்கள் அதில் வரும். அதை சொல்கிறார். பார்மருவு பங்கயம் உயர்ந்த வயல் சூழ்ந்த பழனம் ஒரு பக்கம் நீண்டிருக்க அருகே கார்மருவு வெண்கனக மாளிகை. வெண் மாளிகை, கனக மாளிகை, கார்மருவு மாளிகை தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். மாளிகை ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால மேகங்கள் வந்து தங்கி இருக்கிறது, கார்மருவு கால். அப்புறம் சுதை தீற்றப்பட்டு நல்ல வெண்மையாக இருக்கிறது, அதனால் வெண்மையான மாளிகை. செல்வ செழிப்புடைய மாளிகையான கனக மாளிகை அப்படின்னு 3 வகையை தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேணும். கார்மருவு வெண்கனக மாளிகை கவின்பெருகு வீழி நகரே. அடுத்த பாட்டு. பட்டமுழ விட்டபணி லத்தினோடு பன்மறைகள் ஓது பணினல் சிட்டர்கள் சயத்துதிகள் செய்யாருள் செய்தழல்கள் மேனியவனோர் மட்டுலவு செங்கமல வேலிவயல் சென்னல் வளர் மண்ணு பொழில்வாய் விட்டுலவு தென்றல் விரை நாறுபதி வேதியர்கள் வீழிமிழர். அந்த ஓசை எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதான் முடுகு, அதான் அராகம் என்று சொல்லுவோம். அந்த பாட்டுக்களை அந்த மாதிரி படித்து பழகிக்கொள்ள வேண்டும். பாருங்க. பட்ட முழவு இட்ட பணிலம், பணிலம்னா சங்கு,
ஒரு பக்கம் முழவு ஒலிக்கிறது, ஒரு பக்கம் சங்கு ஒலிக்கிறது. பணிலத்தினோடு பன்மறைகள் ஓது பணி நல் சிட்டர்கள். பன்மறைகள் ஓது சிட்டர், பணி சிட்டர், நல் சிட்டர், அப்படி தனித்தனியாக அந்த அடைமொழி கூட்டிக் கொள்ளுவோம். சிட்டர்கள் அப்படின்னா சிரேஷ்டர்கள்னு அர்த்தம், உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். அவர்கள் பணிந்து வழிபாடு செய்பவர்கள், மறை ஓதுபவர்கள் அப்படின்னு அர்த்தம். பன்மறைகள் ஓது பணி நல் சிட்டர்கள் அவர்கள் சிவபெருமானுக்கு துதி சொல்லுகிறார்கள். என்னவென்று துதி சொல்கிறார்கள்? சய சய என்று சொல்லி துதிக்கிறார்கள். சயத்துதிகள் அப்படின்னு போட்டிருக்கார். சயத்துதிகள், சங்கரா சய போற்றி போற்றி என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சயத்துதி அப்படின்னு பேர். வேகங்கெடுத்தாண்ட வேந்தன் கடல் வெல்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் வாழ்க வெல்க என்று 2 விதமாக பாடுறாருல, அதை போல் வர்றதில் இந்த வெல்க வெல்க என்று வர்றதுக்கு சயத்துதின்னு பேர். வாழ்க வாழ்க என்பதற்கு வாழ்த்துதலாகிய துதி அப்படின்னு பேர். எனவே பெருமானை துதிக்கின்ற பொழுது சயசய என்றும் சொல்லி துதிக்கிறது உண்டு, வாழ்க வாழ்க என்று சொல்லியும் துதிக்கிறது உண்டு. இவங்க சயத்துதிகள் சொல்லி துதிக்கிறார்கள். சொல்றார், சயத்துதிகள் செய்ய அருள் செய் தழல்கொள் மேனியவன். அருள் செய்பவன் தழல் போலும் மேனியை உடையவன். அருள் செய் தழல்கொள் மேனியவனோர் மட்டு உளவு செங்கமல வேலி. மட்டுனா தேன் அர்த்தம். தேன் மிக்கு இருக்கின்ற செங்கமல மலர்கள் இருக்கிறத, அவைகள் வேலி போல படர்ந்திருக்கின்ற வயல். அந்த வயலில் செந்நெல் வளர் மண்ணு பொழில்வாய். செந்நெல் வளர்ந்திருக்கின்றது, இது வயல். அடுத்து மண்ணு பொழில்வாய் விட்டுளவு தென்றல் விரைநாறு பதி. பொழில்களிடத்தில் வந்து வீசுகின்ற தென்றல் பொழிலே இருக்கின்ற மலர்களின் மனத்தை வாரிக்கொண்டு வந்து வீசுகிறது. ஆகையினால மனம் மிக்கு விளங்குகிற பதி அது. எனவே அது வேதியர்கள் வீழினகர் சொல்றார். அப்புறம் மண்ணிழி சுரற்கு வளமிக்க பதி மற்றும் மூலம் மண்ணுயிர்களுக்கு எண்ணில் இழி வெண்பணிகள் வெய்த எழிலார் பொழில் இலங்கு அறுபதம் பன்னிழிவிலாத வகை பாட மடமஞ்ச நடமாட அழகார் விண்ணிழி விமானம் உடை விண்ணவர் பிரான்மருவு வீழி நகரே. இந்த இடத்துல மேலே பாட்டு மாதிரி வரல. மேலே பாட்டில் 2வது வரி கடைசியும் 4வது வரி கடைசியும் கூட்டி முடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பாட்டு அப்படி முடியல, நேராக முடிகிறது பாருங்க. விண்ணவர் பிரான் மருவு வீழி நகரே. அந்த விண்ணவர் பிரான் எத்தகையவன் அப்படின்னு சொன்னால், விண்ணிழி விமானமுடை விண்ணவர் பிரான். அந்த கோயிலில் இருக்கிற விமானத்துக்கு விண்ணிழி விமானம்னு பேர். திருமால் சிவபெருமானை வழிபட வேண்டும், அவரை ஒரு விமானத்திலே அமர்த்தி வைத்து வழிபட வேண்டும் என்பதற்காக தேவலோகத்திலிருந்து ஒரு விமானத்தை கொண்டு வந்து அதில் பெருமானை எழுந்தருள வைத்து வழிபண்டானான். அதனால் அந்த விமானத்துக்கு விண்ணிழி விமானம் அப்படின்னு பேர். விண்ணிழி விமானமுடை விண்ணவர் பிரான் மருவு வேள். அந்த விண்ணிழி விமானம் எத்தகையது? அழகார் விண்ணிழி விமானம். அடுத்தபடியா வீழி நகரை பார்க்கலாம். மண்ணிழி சுரற்கு வளம் மிக்க பதி. தேவர்களுக்கு மிக்க வளத்தை கொடுக்கிற பதி அது. தேவர்கள் அங்கே இருக்கிறாங்க, இது பூவுலகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால், பூவுலகத்தவர்கள் இங்கே வர்றாங்க. அப்படி வருகின்ற தேவர்களுக்கு மிக்க வளத்தை கொடுக்கின்ற பதி. வானுலகத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் மண்ணிழி சுரற்கு வளம் மிக்க பதி. அப்போ அங்கேருந்து வந்த தேவர்களுக்கே மிக்க வளத்தை கொடுக்கிற பதி என்று சொன்னால் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதா? அது சொல்ல பாருங்க. மற்றும் மூலம் மண்ணுயிர்களுக்கு எண்ணிழி மற்றும் மூலம் மண்ணுயிர்களுக்கு எண் இழிவில் இன்பம் நிகழ்வெய்த. எண்ணிய இன்பம், இழிவில்லாத இன்பம், நிகழ்வெய்த. நிகழ்வெய்தன விளங்குதுன்னு அர்த்தம். தேவர்களுக்கே என்று மற்றும் உள்ள உயிர்களுக்கு எண்ணிய இன்பத்தை கொடுப்பது, இழிவில்லாத இன்பத்தை கொடுப்பது, நிகழ்வு எய்தும்படியாக கொடுப்பது. எழிலார் பொழில் இலங்கு அறுபதம். அறுபதம் வண்டுக்கு பேர். பண் இழிவில்லாத வகைப்பாட. பொழிலில் வண்டுகள் பண் பாடுகிறது, தாளம் பிசகாமல் பாடுது. பண் இழிவில்லாத வகை பாட. பண்ணுக்கு இழிவு என்ன? தாளம் தவறுதல் தான் இழிவு. இழிவில்லாத வகை பாட என்று சொன்னால் தாளம் தவறாமல் வண்டு பண்பாடுகிறது. இழிவில்லாத வகை பாட மடமஞ்சி நடமாட. அந்த பாட்டுக்கு தகுந்தாவில் மயில் நடமாடுகிறது. அப்படி விளங்குகின்ற பதி. அந்த பதியிலே விண்ணிடி விமானத்தில் பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் என்று இந்த பாட்டு முடிகிறது. அடுத்த பாட்டுக்கு போகலாம். ரொம்ப முக்கியமான பாட்டு, இந்த காலத்துக்கு வேண்டிய பாட்டு. செந்தமிழர்
தெய்வமறை நாவர் செழு நற்கலை தெரிந்த அவரோடு அந்தமில் குணத்தவர்கள் அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அரண்ஊர். கொந்தலர் பொழில் பழன வேலி குளிர் தன் புனல் வளம் பெருகவே வெந்திரல் விளங்கி வளர் வேதியர் விரும்புவதி வீழி நகரே. அரண்ஊர் வீழி நகர்னு முடிச்சுக்கணும். இந்த இடத்துல 2வது வரி கடைசியும் 4வது வரி கடைசியும் பொருள் முடியுது. அரண்ஊர் வீழி நகர். அந்த அரண்ஊர் அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த பெருமான் எல்லாரும் வழிபடும்படியாய் அங்கே எழுந்தருளி இருக்கிறான். அர்ச்சனைகள் செய்ய என்பதுக்கு வழிபடன்னு அர்த்தம். அர்ச்சனை என்ற சொல்லுக்கு பொதுவாக வழிபாடுன்னு அர்த்தம். இந்த 1008 108 சொல்கிறோம்ல, அதுக்கு நாம அர்ச்சனைன்னு சொல்லணும். நாம அர்ச்சனை என்று சொன்னால் பெயர் சொல்லி வழிபடுவதுன்னு அர்த்தம். பெருமானுடைய பல புகழ்களையும் எடுத்து சொல்லுகின்ற பெயர்களை கூறி வழிபடுகின்ற வழிபாட்டுக்கு நாம அர்ச்சனை அப்படின்னு பேர். இப்போ நம்ம இதில் கூட அஷ்டோத்திரம்னு சொல்லுவோம். அஷ்டோத்திரங்கிறது நாம் சுருக்கமாக சொல்கிறது. அந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி முடிக்கிறவங்க அந்த குறுக்கள் சொல்லுவார், அஷ்டோத்திர சத நாம அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவார். அஷ்டோத்திர சத, அப்போ 100க்கு மேலே 8 அப்படின்னு அர்த்தம். உத்தரம்னா மேலேன்னு அர்த்தம். அஷ்ட உத்தர சதம், சதம்னா 100, உத்தரம்னா மேலே, அஷ்டன்னா 8. அப்போ 100க்கு மேலே 8 கொண்ட, எனவே 108ன்னு அர்த்தம். 108ன்னு நேராக சொல்கிறதுக்கு பதிலாக அஷ்டோத்திர சதம் அப்படின்னு சொல்கிறது வழக்கு. தமிழையும் கூட அப்படி உண்டுங்க. தொல்காப்பியத்திலே கூட 33 தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனையான்னு கேட்டால் 33. முதல் எழுத்து 30, சார்பு எழுத்து 3, உயிர் 12, மெய் 18. சார்பு எழுத்தில் ஆயுதம் 1, குட்டியில் வரணும், குட்டியில் வரணும், ஆக 33 எழுத்து. இந்த 33 எழுத்துடைய தமிழை தொல்காப்பியர் சொல்கிற பொழுது 3 தலையிட்ட 30 அப்படின்னார். 3 தலையிட்ட 30ன்னா என்ன அர்த்தம்? 3ஐ தன்மேல் கொண்ட 30 அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி எண்களை சொல்லுகிற பொழுது நூலில் கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்கிறது பாரு. நம்ம உலக வழக்கம் சொல்கிறபோது சாதாரணமாக சொல்லிவிடும். நூலில் சொல்கிறபோது இந்த பாட்டுக்கு ஓசை இனிமையாக வரணும் இல்லையா, அதுக்காக அப்படி மாற்றி வைப்பாங்க. அதை போல் அஷ்டோத்திர சதநாமம் பேர். எனவே அர்ச்சனைன்னு சொன்னால் இது ஏதோ நீங்கள் போனோம்னா அந்த நம்ம இந்த நம்மன்னு சொல்கிறாங்களே, அது அல்ல. அது தனியாக குறிக்க வேணும். நாம அர்ச்சனை அப்படின்னு சொல்ல வேண்டும். அதை தான் நாம் இப்போ எல்லாருக்கும் அர்ச்சனை சொல்லி கொண்டிருக்கிறோம். அர்ச்சனை அங்கேயும் வழிபாடு தான். அர்ச்சனை பாட்டேயாகும்னா நம்மை வழிபடுவது என்றால் என்னை பாடுக, அதுதான் கருத்து. அர்ச்சனை பாட்டேயாகும்னு சொன்னார். ஆகினால் தமிழ் அர்ச்சனை பண்ணுறது தான் அர்ச்சனைங்கிறது ஒத்து வராத சமாச்சாரம் தான். ஆனால் சொன்னால் நம்ம அன்பர்கள் இப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. ஆகினால் இந்த காலத்தில் நாம் அதை பலமாக பேசுறதுக்கு வழி இல்லை. அர்ச்சனை பாட்டேயாகும் என்று இவங்க எடுத்து பேசுறது தப்பு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அர்ச்சனை பாட்டேயாகும் என்பதில் வழிபாடு அதாவது இறைவனை வழிபடுவது பல வகை இருக்குங்க. இப்போ சரியை துண்டுன்னு சொல்கிறோம், அது ஒரு வழிபாடு. கிரியை துண்டுன்னு சொல்கிறோம், பெருமானை எழுந்தவுடன் பூஜை பண்ணுறோம். அகத்திலே பூஜை பண்ணுறதுக்கு யோகம் அப்படின்னு, இவைகள் எல்லாமே பணி தான், இவைகள் எல்லாமே வழிபாடு தான். அப்படி வழிபாடு பல வகை இருக்கிறது. அதில் பாடுவது ஒரு வழிபாடு. நீ எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், தலந்தோறும் சென்று நம்முடைய புகழை பாடு, அதுதான். அதாவது திருஞான சம்பந்தர் பாடுவதையே பழக்கமாக கொண்டிருந்தார். திருநாவுக்கரசர் பாடுவதை மட்டும் பழக்கமாக கொண்டு இல்லை, அங்கே கைத்திரு தொண்டு செய்வது அப்படின்னு சொன்னார். அப்போ பாடுவது மட்டும்தான் தொண்டா, கைத்திரு தொண்டு செய்வது மட்டும்தான் தொண்டா அப்படின்னா அதுவும் தொண்டு தான், இதுவும் தொண்டு தான். அது ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை. அதுவும் தொண்டுதான் என்பதை விளக்குவதற்கு தான் இந்த திருவெழிமலை சமாச்சாரமே நடந்தது. அதுவும் தொண்டுதான் என்பதை விளக்குவதற்கு. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சேக்கிழார் அதுக்கு ஒரு சின்ன இடம் வச்சுக்காய், கைத்தொண்டாகும் படிமையினால் வாசி இல்லா காசு படி பெற்று உவந்தார் வாகீசர். வாகீசருக்கு வாசி இல்லாத காசு கிடைத்தது எதனால் என்றால் கைத்தொண்டு செய்ததனாலே. கைத்தொண்டாகும் படிமையினால் வாசி இல்லா காசு படி பெற்று உவந்தார் வாசி. அப்படியானா திருஞான சம்பந்தருக்கு வாசியுடைய காசு எதனால் வந்ததுன்னு கேள்வி கேட்டால் இது அப்படியே அங்கே மாற்ற வேண்டியதானே, அவர் கைத்தொண்டு செய்யலை அப்படின்னு அர்த்தமாகும். அப்போ கைத்தொண்டு செய்யாதது ஒரு இழிவோ? கைத்தொண்டு செய்யாதது இழிவல்ல. கைத்தொண்டு செய்வது எப்படி பணியோ அதை போல பாடுதலும் பணி. அது எப்படி அங்கே வற்புறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், இப்போ கைத்தொண்டு நான் இந்த இடத்த விட்டு போயிட்டுனா பாடம் நின்றுடும், ஆனால் சீக்கிரம் வந்துடுறேன். கைத்தொண்டு செய்வது தான் செய்ததுனால தான் இவருக்கு வாசி இல்லாத காசு கிடைத்தது, செய்யாததுனாலே அவருக்கு வாசியுடைய காசு கிடைச்சது அப்படின்னு சொன்னால், அந்த வாசியை நீக்குவதற்கு அவர் என்ன செய்திருக்கணும்? கைத்தொண்டு செய்திருக்கணும். செய்திருக்கவில்லைல, திரும்ப ஒரு பாட்டு பாடினார், வாசி தீரவே காசு நல்குவேன் திரும்ப. அப்போ
அந்த பாட்டும் ஒரு பணி, பாட்டும் ஒரு தொண்டு. அப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நீ என்ன பாடு, நீ செய்ய வேண்டிய பணி அதுதான். எனக்கு யார் யார் என்னென்ன பணி செய்ய வைக்கணும்னு எனக்கு தெரியும், யாரை கொண்டு என்ன பணியை பெற வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை கொண்டு நான் பெற வேண்டிய பணி பாடு ஒன்று தான். அதனால தான் சிவபிரகாச சாமிகள் நார்மல் மானையில் படியிலா நின்பாட்டில் ஆரூரன் நனி விருப்பன் பரமன், பரமன் நின் பாட்டில் நனி விருப்பன் அப்படின்னு சொல்லி பாடினார் 4 அதனால பாடுவதும் ஒரு வழிபாடு. அங்கே அர்ச்சனை பாட்டே ஆகும் என்பதில் பாடுவது தான் வழிபாடு. அதை நாம் இப்போ எடுத்துக்கிட்டு இந்த நாம அர்ச்சனைன்னா என்னன்னு கேட்டால் தமிழ் பாட்டில் சொல்கிறது. நான் அப்படி சொன்னால் இவங்க தமிழ் பாட்டில் பாட வேணும், தமிழ் பாட்டும் பாட மாட்டேங்கிறாங்கல்ல. தமிழ் பாட்டிலிருந்து ஒவ்வொரு வரியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பெயர் தானே பாடிட்டு இருக்கிறோம். நீங்கள் நினைப்பீங்க வேற்றாகி விண்ணாகி நின்றாகி பெண்ணு பதியம் தான் பாடுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு இடத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வேற்றாகி விண்ணாகி எடுத்துருக்கிறீங்க. மற்ற இடத்துக்குலாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒவ்வொரு வரியை எடுத்து புராணத்தில் இருந்தோ தோத்திரங்களில் இருந்தோ ஒவ்வொரு வரியை எடுத்து போட்டு போற்றி, முன்னால் ஒரு ஓம் போட்டுக்கிறீங்க, பின்னால் ஒரு போற்றி போட்டுக்கிறீங்க. அப்படித்தானே நாம் வந்து தமிழ் அர்ச்சனை தொகுப்பு பண்ணி வச்சுருக்கிறோம். சைவ சித்தாந்த கழகத்தில் இந்த தமிழ் அர்ச்சனை இயக்கம் தோன்றிய காலத்தில் ஒவ்வொரு கடவுளுக்கும் விநாயகருக்கு முருகனுக்கு 108 போற்றி 108 போற்றின்னு தொடங்கினாங்க. அவைகள்லாம் என்ன? பாட்டு இல்லையே, பாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த ஒவ்வொரு பெயர் தான். அதனால் அர்ச்சனை பாட்டேயாகும் என்று சொன்னதை இப்போ நாம் பயன்படுத்தி கொள்வது ஒரு விதத்தில் தவறு தான். அந்த இடத்துக்கு அது பொருள் இல்லை. எனக்கு நீ செய்கின்ற வழிபாடு பாட்டு, அங்கே அர்ச்சனை என்பது வழிபாடு என்ற ஒரு பொருள் தான் வரும். நாம அர்ச்சனை, நாம அர்ச்சனைனா தனியாக எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் சொன்னால் என்ன காலத்தினுடைய போக்கு வேறு மாதிரியே போகுது. ஆமாம், நாம் போய் அங்கே ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறதா நல்லா இருக்காது. ஆனாலும் இந்த இடத்துல சொல்லுக்கு பொருள் சொல்லி காட்ட வேணுங்கிறதுனால அதெல்லாம் சொல்ல வேண்டியது. நீங்கள் உங்கள் கொள்கைப்படியே செய்துட்டு எனக்கு ஒன்றும் அதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அந்த இடத்த வந்து நான் மேற்கோள் காட்டுறது தப்பு, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை, இது தப்பு தான். ஆனால் ஆதியிலேருந்து குன்றக்குடி அடிகளை ஆரம்பித்து வச்ச காலத்திலேருந்து இதுவே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே விஷயத்தை எல்லாரும் சொன்னால் அது உண்மையாயிடும் இல்லையா? அது மாதிரி ஆகிடுது, வேற ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல வழிபாடு தான். அவர் அங்கே என்ன சொன்னார்? நான் முதல்ல தொண்டர்களை பாட சொன்னார். அங்கே வந்து அர்ச்சனை என்ன பாடுனார்? தொண்டர்களை பாடுன்னு சொன்னார். அங்கேயும் பாட்டு பாடத்தை வச்சு சொன்னார், வேற ஒன்றும் செய்ய சொல்ல. தொண்டர்களுக்கு போய் நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல, அவர்கள் வேண்டிய குற்றவர்களை செய் அப்படின்னு ஒன்று சொல்ல. பாடு, நான் இவரை எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியலையே, நானே பாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் தில்லை வாழ்ந்த மடியாருக்கு மடியன்னு அவர் தொடங்கி கொடுத்தார். அதை வச்சு பாடினார். ஆகவே வழிபாடு என்பது அர்ச்சனை. அர்ச்சனை செய்ய யார் யார் அர்ச்சனை செய்தார் என்பது 4 விதமான மனிதர்களை காட்டுறாருங்க. செந்தமிழர், தெய்வ மறைநாவர், செழு நற்கலை தெரிந்த அவர், அந்தமில் குணத்தவர். 4 விதமான மனிதர்களை காட்டுறார். அதில் பொதுவான ஜனங்களை செந்தமிழர் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்து இன்னொரு வகை, அங்கே அந்தணர்கள் நிறைய, மறையவர்கள் நிறைய வாழ்கிறார்கள். திருவெழிமடலையில் அவர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகம். அவர்களுடைய வழிபாட்டு முறையும் வேள்வி முறையும் ரொம்ப அதிகம். திருஞான சம்பந்தர் அதை ரொம்ப விரிவாக பல இடத்துல பாடியிருக்கிறார். தெய்வ மறைநாவர் பண்ணார். அடுத்தபடியாக கலைஞானம் உணர்ந்தவர்கள் பண்ணார், செழு நற்கலை தெரிந்தவர். அடுத்தபடியாக அந்தமில் குணத்தவர். அந்தமில் குணம் என்பது இறை குணத்தை குறிக்கிறது. ஆன்மாவின் குணம் ஒன்று உண்டு, இறைவனுடைய குணம் ஒன்று உண்டு. ஆன்மாவின் குணம் முக்குணம். இந்த முக்குணம் என்பது அந்தம் உடையது, அழிவுடையது. அப்படின்னா என்னன்னு கேட்டால், எப்போ இவங்க பிரகிருதி மாயை கடந்து மேலே போகிறாங்களோ, அதாவது சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் என்ற நிலையை கடந்து மேலே போகிறாங்களோ, அப்போ வந்து இந்த முக்குணம் அழிஞ்சு போகும். முக்குணம் என்பது பிரகிருதி மாயினுடைய குணம். பிரகிருதி மாயைக்கு கீழ்ப்பட்ட தத்துவங்கள் தான் இப்போ நமக்கு சரீரமாக இருந்து கொண்டிருக்குது. தூலமாக சூக்குமமாக உள்ளே இருக்கிற 2 சரீரமும், அதாவது தூல சரீரம், சூக்கும சரீரம், குண சரீரம், இந்த 3 சரீரமும் பிரகிருதி மாயை கூடிய தத்துவங்களால் ஆனது. அதுக்கு மேலே இருக்கிற கஞ்சுக சரீரமும் காரண சரீரமும் அசுத்த மாயைக்குரிய தத்துவங்களால் ஆனது. இவங்க சகல வர்க்கத்து நிலையை விட்டு மேலே போகிற பொழுது இந்த பிரகிருதி மாயா சம்பந்தம் அழிஞ்சு போகும். எனவே அந்த குணம் அந்தமில் குணம், இது அந்தம் உடைய குணம். அப்போ அந்தமில் குணம் என்பது என்னன்னு கேட்டால், இதை விட்டு சுத்த நிலைக்கு போகிறாங்க இல்லையா, சுத்த நிலைக்கு போகிற பொழுது சிவத்தினுடைய குணங்கள் இவரிடத்துல வந்து பற்றும். அந்த குணங்கள் பற்றினவர்கள் தான் அந்தமில் குணத்தவர். எனவே ஞானிகள் என்ற அர்த்தம். எனவே கலைஞானம் உடையவர்களும் உபதேச வகையால் மெய்ஞானம் பெற்றவர்களும் ஏற்றுக்கூட்டவர்கள். அப்போ முதல்ல சொன்ன 2 என்னன்னு கேட்டால், சாதாரண மக்கள், அவர்கள் உலகியலில் இருக்கிறவங்க.
அவர்கள் தமிழ் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, வேத வழக்கு உடையவர்களும் இருக்கிறார்கள். எனவே செந்தமிழர் வழிபடுகிறார்கள், தெய்வ மறை நாவர் வழிபடுகிறார்கள், செடு நற்கலை தெரிந்தவர்கள் வழிபடுகிறார்கள், அந்தமில் குணத்தவர் வழிபடுகிறார்கள். அப்போ எல்லாருக்கும் வழிபடுவதற்குரிய இடமாக அந்த கோயில் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான் அந்த பாட்டில் சொல்லப்பட்டது. இந்த பின்னால் சொல்லணும் ரெண்டும் கலைஞானமும் மெய்ஞானமும். ஆமாம், கலைஞானம் அந்தமில் குணத்தவர் வந்து மெய்ஞான உடையவர்கள், அவங்க உபதேச வகையிலே வந்தவர்கள். செடு நற்கலை தெரிந்த அவர்கள் என்று கலைஞான உடையவர்கள் என்று அர்த்தம் பண்ணணும். சரி, அதனால தான் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். குணத்தவர்கள் அர்ச்சனை செய்ய, வழிபாடு செய்யன்னு அர்த்தம். அங்கே தமிழில் போய் அர்ச்சனை பண்ணாங்க, சமஸ்கிருதத்தில் போய் அர்ச்சனை பண்ணாங்க அப்படின்னு பேசுறதுக்கு இடம் இல்லைங்க. தமிழில் போய் அர்ச்சனை பண்ணாங்கன்னா செந்தமிழருக்கு தீர்ந்தது, வடமொழியில் போய் அர்ச்சனை பண்ணாங்கன்னா தெய்வமறை நாவருக்கு தீர்ந்தது. செடுநற்கலை தெரிந்தவர்கள் அர்ச்சனை பண்ணாங்கன்னா அவங்க எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணாங்கன்னு கேள்வி வருமே. அப்படி சொல்ல முடியாது. அவர்களும் அர்ச்சனை பண்ணி இருக்கிறார்கள். நீங்கள் சொல்கிற அந்த நாம அர்ச்சனைன்னு சொன்னால் அவங்க எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணாங்கன்னு கேள்வி வரும். அது போகட்டும், அந்தமில் குணத்தவர்கள் அர்ச்சனை செய்தார்கள் வருது இல்லையா, அவங்க எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணார்கள் அப்படின்னு கேள்வி வரும். இதுக்கெல்லாம் அதனால் அர்ச்சனை வழிபாடு. செந்தமிழர் வழிபட்டார்கள் அந்த கோயிலில், தெய்வமறை நாவர் வழிபட்டார்கள், கலைஞானிகள் வழிபட்டார்கள், மெய்ஞானிகள் வழிபட்டார்கள். அப்படி வச்சுட்டு சரியா. கொஞ்சம் தமிழ் வழிபாட்டில் ரொம்ப அழுத்தமாக இருக்கிறவங்களாம் மன்னிச்சிங்கய்யா. சொல்லுக்கு பொருள் சொல்கிற பொழுது காஞ்சி புராணத்தில் அகத்திய முனிவர் ஒரு வேலை செய்திருக்கிறார். திருவேகம்ப படலத்தில் வருது. ஏன் இங்கே இருக்குது, நிறைய இருக்கு. அகத்தியர் திருவேகம்பத்தில் வழிபட்டார். அவர் வேண்டுகோள் போட்டார், என்னன்னா, நான் செய்கின்ற தமிழ்மொழி நூல்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த தமிழ் மொழியிலே இருக்கிற மந்திரங்களினாலே உன்னை வழிபட வேண்டும். அது தமிழ் மந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறார். அவர் ஏதோ ஒன்று செய்திருக்கிறாருங்கிறது மட்டும் தெரியுது. அது எப்படி இருந்தது என்னங்கிறது இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவர் சொல்கிறார் தமிழ் மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த ஒரு தமிழில் மந்திர மொழிகள் என்பது இருந்திருக்குது, அதனால் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது இருந்திருக்குது, அந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் என்று இருக்குது. அதுக்கு ஒரு இடம் இருக்குது. இலக்கியத்தில் எல்லாம் கிடைக்கும், ஏன்னா எல்லாம் கலந்தது தானே சமுதாயம். அப்போ எல்லாம் வந்து தானே வரும். பாருங்க, கொந்தலர் பொழில் புனல பழன வேலி குளிர் தன் புனல் வளம் பெருகவே வெந்திரல் விளங்கி வளர் வேதியர் வெண்திரளோடு விளங்கி வளர்கின்றார்கள். எதனாலே? அந்த ஊர் நல்ல வளமுடைய ஊராக இருக்கிறனால. வளம் பெருக, எத்தகைய வளம்? பழனவேலி வளம், குளிர் தன் புனல் வளம். பழனவேலி, பழனத்தை வேலியாக உடைய ஊர், அதாவது பழனத்தை ஓரத்தை சேர்ந்த வயல்களை மருது நிலத்தை தன் பக்கத்திலே கொண்டிருக்கின்ற ஊர், நல்ல புனல் வளம் உடைய ஊர். அதனால அங்கே இருக்கிற வேதியர்களும் வளம் பெருகினவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். கொந்தலர் பொழில் பழனவேலி, பொழிலும் பழனமும் வேலியாக உடைய நகரம், குளிர் தன் புனல் வளம் பெருக விளங்குகின்ற நகரம் அந்த வேலிமலை. அதனாலே வெந்திரல் விளங்கி வளர்கின்ற வேதியர்கள் விரும்பி உரைகின்றார்கள். வேதியர்கள் விரும்பி உரைகின்றார்கள்னா அவருடைய ஒழுக்கத்துக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம். தண்ணி இல்லாத ஊரில் அவன் இருந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் புனல் வளத்தை சொல்லி, அதனால் வேதியர்கள் விரும்பி அந்த நகரத்திலே தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அடுத்து, பூதபதியாகிய புராண முனி புண்ணியனன் மாதை மருவி பேதமில்லாத வகை பாகம் மிக வைத்த பெருமானது இடமாம் வீழி நகரே. இங்கே 2வது வரி கடைசியை 4வது வரி கடைசியில் கொண்டு வந்து முடிச்சுக்கிறோம். இப்போ பெருமானது இடமாம், அந்த பெருமானு கடைமொழி மற்ற 2 வரியும். அந்த பெருமான் என்ன சொல்லுகிறார்? பூதபதியாகிய புராண முனி. 3 பேர் சொல்லியிருக்கிறார் பெருமானுக்கு. பூதபதி ஒன்று, அப்புறம் புராணன் ஒன்று, அப்புறம் முனி அது ஒன்று. பூதபதினா உயிர்களுக்கு தலைவன் அர்த்தம், புராணன்னா பழமையானவன் அர்த்தம், முனி என்று சொன்னால் ஐம்புல வேட்கையை வென்றவன், முனிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு தான் முனிவன் பேர்.
சமணர்கள் ஜினன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜினன் என்பதுக்கு அதுதான் பொருள். ஜினேந்திரன் அப்படின்னு அவங்க அருகனுக்கு பேர், ஜினன் என்பது அவங்களுக்கு பேர். அதெல்லாம் வந்து ஐம்புலன்களை வென்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஜிதேந்திரர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வேதாந்தத்திலையும் வழக்கு. சமணர்களுக்கு மட்டும் இல்லை, சமணர்கள் பெரும்பாலும் ஜினேந்திரன் தான் சொல்கிறது உண்டு. அவங்க இறைவனை சொல்கிற போது ஜினேந்திரன் சொல்லுவார்கள். பூதபதி ஆகிய புராண முனி, அவன் முனிவனாயிருந்தும் புண்ணியனன் மாதை மருவி, இதான் வேடிக்கை. அவன் முனிவனாயிருந்தும் ஒரு பெண்ணை பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த பெண்ணுக்கு அடைமொழி போட்டுக்குவாங்க, புண்ணிய மாது நன்மாது. நன்மாது ஞானமே வடிவாக இருக்கிற மாது. புண்ணிய மாது என்பது புண்ணிய கிரியைகளே வடிவாக இருக்கிற மாது. அதனால பெருமானுக்கு புண்ணியன்னு பேரு, அவனுக்கு செய்த வழிபாட்டுக்கு புண்ணியம்னு பேர். பெருமானுக்கு புண்ணியன்னு பேரு, வழிபாட்டுக்கு புண்ணியம்னு பேர். புண்ணியனை வழிபட்ட புண்ணியத்தினாலே, சிவஞான சித்தியார்வார் அது மாதிரி அருணந்தி சிவம். புண்ணியனன் மாதை மருவி அதை என்ன பண்ணிருக்கான், பேதமில்லாத வகை, தனக்கும் அவளுக்கும் பேதம் இல்லை. சிவம் என்றால் சத்திய அன்ன மறையாளர்கள் வளர்த்த மலி வேள்வி, அதனால் ஏதம் இல்லாத வகை இன்பம் அமர்கின்ற எழில் வீழிநகர். வீழிநகர்ல ஏதம் இல்லை, இன்பம் இருக்கிறது. ஏதம்னா துன்பம் அர்த்தம். ஏதம் இன்மைக்கும் இன்பம் உண்மைக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் வேள்வி. யார் செய்த வேள்வி? மறையாளர்கள் செய்த வேள்வி. மறையாளர்கள் எத்தகையவர்கள்? மாதவர்கள் அன்ன மறையாளர், பெரிய தவசிகள். மறையாளர் வேதியர்கள் என்று சொன்னாலும் அவங்க ஏதோ சாதாரணமான ஆள்கள் இல்லை, ஒரு உலக வழக்கத்தில் இருக்கிற ஆள்கள் இல்லை, பெரும் தவசிகளாக இருக்கின்றவர். அப்போ மாதவர்கள் அன்ன மறையாளர்கள் வளர்த்த வேள்வி, அதனால் ஏதம் இல்லாத வகை இன்பம் அமர்கின்ற எழில் வீழிநகர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஊரில் துன்பம் இருக்கக்கூடாது, இன்பம் மிக விளங்க வேண்டும் என்று சொன்னால் வேள்வி செய்ய வேண்டும், மறை வழியாக வேள்வி செய்ய வேண்டும். வேள்வி செய்கிறவன் ரொம்ப ஒழுக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். ஆமாம், மாதவர்கள் அந்த மறையாளர்கள் அவங்க செய்யணும். அப்படி செய்தால் அந்த நாட்டில் நல்ல செழிப்பு இருக்கும், துன்பம் இருக்காது. அவர்களுடைய வேள்வியினால தான் நாட்டில் வறுமை நீங்குகிறது அப்படின்னு திருஞான சமுத்திரம் சொல்லி வச்சுட்டார். கற்றாங்க எரியோம்பி கலியை வாராமே செற்றார். கலினா துன்பம் வறுமை அப்படின்னு அர்த்தம். துன்பம் வறுமை இவை வராமல் அழிக்கிறது எதனால்னு கேட்டால் எரியோம்புதலினாலே. எரியோம்புதல் என்பது எப்படி? மனசுக்கு வந்தபடி அல்ல, நூல்களில் சொன்னதை கற்று கற்றவாறே. கற்றாங்கு என்பதுக்கு கற்றவாறேன்னு அர்த்தம். கற்றவாறே என்பதனால் கற்றல் உண்டு என்பது முன்னால் பெறப்படும். அப்ப கற்றவாறே எரியோம்புதலை செய்தலினாலே அந்த ஊர்ல வறுமையும் துன்பமும் இல்லையாயிற்று அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம விட அப்படித்தானே சொல்றாரு பெரிய புராணத்துல, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்பொருள் வேந்தன் ஓங்குக. அது வேள்வியினாலதான் மழை பொழிகிறது, அதுக்காக தான் அந்தனர் வாழ்க வானவர் ஆவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார். வேள்வி நற்பயன் வீழ்புணலாவது அப்படின்னு பாடுறாரு. அப்போ வேள்வியினாலே நல்ல மழை பொழியும் அப்படிங்கிறது பழைய காலத்துல நம்பிக்கை. ஆனா அந்த வேள்வி அந்த முறைப்படி செய்ய வேண்டும். அதுதான் கற்றாங்கு. எண்ணியாங்கு அப்படின்னு என்னதான் எண்ணியவாறேன்னு அர்த்தம். அது போல கற்றாங்கு என்ன கற்றவாறே. அப்ப முதல்ல கற்றல் வேண்டும், கற்றபடியே செய்தல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அப்படி செய்தால் நாட்டில் துன்பம் நீங்கி இன்பம் விளக்கும். பாருங்க. சரி, அடுத்த பாட்டு தான். மண்ணின் மறையோர் வருவு வைதிகமும் மாதவமும் மற்றும் உலகத்து எண்ணில் பொருளாயவை படைத்த இமையோர்கள் பெருமானது இடமாம். இமையோர்கள் பெருமானது இடம் வீழிநகர் என்று 4வது வரியில் போய் முடிஞ்சிடும். நன்னி வரும் நாவலர்கள் நாள்தோறும் வளர்க்க நிகழ்கின்ற புகழ் சேர் விண்ணுலகு மாளிகை நெருங்கி வளர் நீள் புரிசை வீழி நகரே. பின்னால வரி வீழிமிழலைக்கு வருணனை. முதல் 2 வரியை பார்த்து கொள்வான். இமையோர்கள் பெருமான், படைத்த இமையோர்கள் பெருமான். அவன் என்னென்ன படைத்தான் என்பதுக்கு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறார். அது பாருங்க. வைதிகமும் மாதவமும் மற்றும் உலகத்து எண்ணில் பொருளாய அவைகளும் ஒரு ஊமி போட்டுக்கொள்ள வேணும். படைத்த இமையோர்கள் பெருமான். படைத்த பெருமான் இமையோர்கள் பெருமான். என்னென்ன படைச்சான்? வைதிகம் படைச்சான், மாதவம் படைச்சான், மற்றும் உலகத்தில் எண்ணில் பொருளாய் உள்ளன எவையவையோ அவற்றையெல்லாம் படைத்தான். அப்போ உலகத்திலே பொருளாய் உள்ளவற்றை படைத்தான் என்று சொன்னால் மரம், செடி, கொடி, விலங்கு, பறவை இவைகளெல்லாம் அதில் அடங்கி போகும்.
அதுக்கு மேலே அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், வைதிகம் ஆகிய ஒழுக்கம் படைத்தான், தவம் ஆகிய ஒழுக்கம் படைத்தான் அப்படின்னு ரெண்டு சொல்ற. வைதிகம் என்பது வேத நெறிப்படி ஒழுகுகின்ற ஒழுக்கம், தவம் என்பது ஆகம நெறிப்படி ஒழுகுகின்ற வழிபாடு. சரியை கிரிய யோகம் மூணும் தவம் அல்லவா? அதனால வேத நெறி ஆகிய சடங்குகளை படைத்தான், ஆகம நெறி ஆகிய வழிபாடுகளை படைத்தான் அப்படின்னு சொல்ற. அப்புறம் மண்ணில் மறையோர்கள் மருவு இடம், அது தனியாக அங்கே கூட்டிக் கொள்ள வேண்டும். திருவீழிமிழலையில் மறையவர்கள் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் வேள்வி முதலில் மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் என்பது பல இடங்களில் பாடப்பட்டிருக்கிறது. மண்ணில் மறையோர் மருவு இடம் வீழிநகர், வைதிகமும் மாதவமும் மற்றும் உலகத்து எண்ணில் பொருள் ஆய அவையும் படைத்த இமையோர்கள் பெருமானது இடம் வீழிநகர் என்று தனித்தனியாக கூட்டிக் கொள்ள வேண்டும். அடுத்து அந்த திருவேழிமிடலையில் மாளிகைகள் நெருங்கி வளர்ந்திருக்கின்றன. அவைகள்லாம் விண்ணுலவு மாளிகை, ரொம்ப உயரமாக இருக்குது, புகழுடைய மாளிகையாக இருக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். உயரமாக இருக்குதுன்னா அது செல்வச் செழிப்பை காட்டும். ஆனால் புகழுடைய மாளிகையாக இருக்கிறது. மாளிகைக்கு என்ன புகழ் அப்படின்னு கேட்டால், மாளிகையிலே வாழ்பவர்கள் புகழுடையவர்களாக இருக்கிறார்கள். மாளிகையிலே வாழ்பவர்களுக்கு எந்த வகையில புகழ் வந்தது என்றால், நன்னிவரு நாவலர்கள் நாள்தோறும் வளர்க்க நிகழ்கின்ற புகழ். அந்த நகரத்தை நன்னி நாவலர்கள் வருகிறார்கள். வருகின்ற நாவலர்களை மாளிகையிலே உள்ளவர்கள் உபசரிக்கின்றார்கள். உபசரிப்பதனாலே அவர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள். அந்த புகழ்களை எல்லாம் அந்த மாளிகை வளர்த்து கொண்டிருக்கிறது. அப்போ செல்வச் செழிப்பினாலே மாளிகை உயரமாக இருக்கிறது, பண்பு குணச்செழிப்பினாலே புகழுடையதாக இருக்கிறது. புகழுடைய மக்கள் அந்த மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மாளிகையில் நிகழ்ந்த வீழிநகர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அடுத்த பாட்டுக்கு போலாங்க. மந்திரனன் மாமரையினோடு வளர் வேள்வி மிசை மிக்க புகை போய் அந்தர விசும்பு அணவி அற்புதம் எனப்படரும் ஆழி இருள்வாய் மந்தரனன் மாளிகை நிலாவு மணி நீடு கதிர் விட்ட ஒளி போய் வெந்தழல் விளக்கென விரும்பினர் திருந்துபதி வீழிநகரே. இங்கேயும் மறையவர்கள் வேள்வி ஆகிய இரண்டினுடைய சிறப்பை சொல்லுகிறார். மந்திரனன் மாமரையினோடு, மந்திரங்களை தன்னுள்ளே அடக்கிய மறை. மறையில் வேதத்தில் 4 பகுதி சொல்லுவாங்க. அதில் ஒரு பகுதி மந்திரம். மந்திரம், பிராமணம், ஆரண்யகம், உபனிஷதம் அப்படின்னு சொல்லி 4 வகை அப்படி சொல்லுவாங்க. மந்திரனன் மாமரையினோடு வளர் வேள்வி, மாமரையினால் வளர்க்கின்ற வேள்வித்தி. ஒடு என்பது ஆள் என்ற பொருளில் வரும். மந்திரனன் மாமரையினோடு வளர் வேள்வி மிசை மிக்க புகை போய். மறையினோடு வளர்கின்ற வேள்வி என்பதுக்கு மறையினால் வளர்கின்ற வேள்வி என்று அர்த்தம் பண்ண வேணும். ஒடு உடனிகழ்ச்சி பொருள், ஆள் கருவி பொருள். இங்கே ஒடு உடனிகழ்ச்சி பொருள் வச்சிங்கன்னா வராது. ஆகினால் ஒடு என்பது ஆள் என்ற பொருளை மாற்றணும். மறையினோடு வளர் வேள்வி மிசை மிக்க புகை போய் அந்தர விசும்பு அணவி அற்புதம் எனப்படரும் ஆழி இருள்வாய். பகற்பொழுதிலேயே இப்படி அண்ணாந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. என்ன மணி 2 தான் ஆச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ இருட்டு வந்துட்டுது அப்படின்னு பார்த்தா இந்த அந்தணர்கள் வளர்த்த வேள்வி புகை போய் இருட்டு மாதிரி இருக்கு. அப்போ அது ஒரு அற்புதம். இதுவரைக்கும் காணாதது, இதுவரைக்கும் காணாத ஒன்றை கண்டா அதுக்கு அற்புதம்னு பேர். கண்டதிலே ரொம்ப பெருசாக ஒன்றை கண்டா அதுக்கு அதிசயம்னு பேர். அதிசயம் வேற, அற்புதம் வேற. இதெல்லாம் அற்புதம். இது வரைக்கும் வேற எந்த ஊர்லையும் இந்த மாதிரி பார்த்ததில்லை, அந்த ஊரில் தான் அப்படி இருக்குது. ஆகையினால அது அற்புதம் என்று சொன்னான். பாருங்கள், அற்புதம் எனப்படரும் ஆழி இருள்வாய் மந்தரனன் மாளிகை, மந்திரமலை போன்ற மாளிகை. நிலாவும் மணி, பல வகையான மணிகள் இழைத்து மாளிகையை கட்டியிருக்கிறார்கள். நீடு கதிர், அதில் இருக்கின்ற ஒளி, மாணிக்க மணியிலிருந்து வருகின்ற ஒளி, விட்ட ஒளி போய் வெந்தழல் விளக்கென, அந்த மாடத்தில் இழைக்கப்பட்டிருக்கின்ற நவமணிகள்லாம் விளக்கு வச்ச மாதிரி இருக்குதான். வெந்தழல் விளக்கென விரும்பினர் திருந்துபதி வீழிமழை. அடுத்து, ஆனவலியில் தசைமுகன் தலை அரங்க அணி ஆழி விரலால் ஊனமர் உயர்ந்த குருதி புனலில் வீழ்தர உணர்ந்த பரனூர் தேனமர் திருந்துபொழில் செங்கனக மாளிகை திகழ்ந்த மதிலோடு ஆன திரு உற்று வளர் அந்தனர் நிறைந்த அணி வீழிநகரே. பரன்ஊர் வீழிநகர், இதுவும் 2வது வரி கடைசி 4வது வரியில் போய் முடியுது. ஆன வலியில் தசமுகன், ராவணனுக்கு பேரு, தலை அரங்க, அவனுடைய தலை அரைபட்டு போகும்படியாய் அணி ஆழி விரலால் ஊன் அமர் உயர்ந்த குருதி புனல் வீழ்தர. ஊன் வீழ்தர, எங்கே வீழ்தர? குருதி புனலில் வீழ்தர.
ஊன் அமர் உயர்ந்த குருதி புனல் வீழ்தர உணர்ந்த பரநூர். செய்த பரநூர் இல்லை, உணர்ந்த பரநூர். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இவன் ரொம்ப சிரமப்பட்டு கையில் மலையை அசைச்சு தூக்கி எடுத்தான். பெருமான் என்ன பண்ணார்? நாம் எல்லாம் சொல்கிறோம் விரலால் அழுத்தினார் அப்படின்னு சொல்லி. அவர் அப்படி செய்யலை. இந்த விரல் சிறிது ஊன்றுவதாக, அவன் தலை இதில் அகப்பட்டு அரைபடுவதாக நினைச்சார். அவ்வளோதான். ஏன்னா பெருமான் செய்யறதுக்கெல்லாம் சங்கற்பத்தால் செய்தல்னு பேர் அல்லவா, கரணத்தால் செய்தல் அல்லவே. நாம் செய்யறதுக்கெல்லாம் கரணத்தால் செய்தல்னு பேர், பெருமான் செய்ததுக்கு சங்கற்பத்தால் செய்தல்னு பேர். நிறைய இடங்களில் காலை ஊன்றினான் விரல் ஊன்றினான் பாடுவாங்க. இந்த இடத்துல இவர் என்ன பண்ணிட்டார் பாருங்க, வீழ்தர உணர்ந்த. மனசில் உணர்ந்தான், அது நடந்தது. நினைத்தான், அது நடந்தது. அப்போ சங்கற்பத்தினால் செய்தது அப்படின்னு அர்த்தம். உணர்ந்த பரநூர் தேனமர் திருந்து பொழில் செங்கனக மாளிகை சூழ்ந்த மதிலோடு ஆன திரு உற்று வளர். மதிலும் வளர்கிறது, திருவும் செல்வமும் வளர்கிறது. ஆன திரு உற்று வளர் அந்தனர் நிறைந்த அணி வீடி நகரே. ஏன உருவாகி மண் இடந்த இமையோனும், ஏனம்னா பன்றி, எழில் அன்ன உருவம் ஆனவனும் ஆதியினோடு அந்தம் அறியாத அழல் மேனியவனோர். அவனுக்கு அழல் மேனி, அவன் ஆதியும் அந்தமும் இந்த ரெண்டு பேராலும் அறிய முடியவில்லை. வானனவும் மாமதில் மருங்கு அலர் நெருங்கிய வாழ்கொள் பொழில்வாய். மதிலு பக்கத்தில் பொழில், அதை சொல்கிறார். வேனல் அமர்வு எய்திட விளங்கொழியின் மிக்க புகழ் வீழி நகரே. யாராவது அந்த நகர் பக்கத்தில் போனால் வேநீர் காலமாக இருந்தால் கொஞ்சம் களைப்பாக இருக்கும். அப்போது அந்த மதிலின் பக்கத்தில் பொழில் இருக்கும். அந்த பொழிலில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். இது சாதாரணமாக. இன்னொரு பொருள் சொல்கிறேன் பாருங்கள். வானனவும் மாமதில் மருங்கு, வானளவும் உயர்ந்த பெரிய மதில், அந்த மதிலின் பக்கத்திலே அலர் நெருங்கிய வளங்கொள் பொழில். அலர் நெருங்கிய பொழில், நன்றாக மலர்ந்து நெருங்கி இருக்கின்ற பொழில். அப்புறம் வளங்கொள் பொழில், அந்த பொழில் வாய் பொழிலினிடத்து வேனல் அமர்வு எய்திட. முதல்ல என்ன சொன்னேன், வேனிற்காலத்தில் வருந்தினவர்கள் போனால் அந்த பொழிலின் இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குவாங்கன்னு சொன்னேன். இப்போ ரெண்டாவது ஒரு பொருள் சொல்கிறேன் பாருங்கள். வேனிற்காலமே அங்கே வந்து ஓய்வு எடுத்துக்கும். எல்லாருக்கும் துன்பத்தை தடுகின்ற வேனிற்காலம் தானும் துன்பப்படுகிறதான். நமக்கு ஒன்று ஓய்வு எடுக்கிறதுக்கு இடம் வேணுமேனு பார்த்தா திருவழிமலையில் இருக்கிற பொழிலில் போனால் ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படி வேனிற்காலமும் ஓய்வு எடுக்குமா அப்படின்னு கேட்டால் புலவர்கள் அப்படி பாடுவார்கள். திருவிளையார் புராணத்தில் தருமைக்கு பொற்கை எழுத்தப்படலாம்னு ஒன்று, அதில் வேனிற்காலத்தில் வர்ணனை பண்ணுறார். என்ன சொல்லணும்னு கேட்டால், வேனிற்காலம் வந்தால் மனிதர்களெல்லாம் கொஞ்சம் லேசாக மெல்லமாக வரக்கூடிய காற்று வீசாதா அப்படின்னு நினைப்பாங்க. அந்த காற்றும் தனக்கு அப்படி ஒரு காற்று வீசாதான்னு எதிர்பார்க்குமா. அப்படி பாட்டு பாடிக்காங்க. மனிதர் வெங்கோடை தீர்க்கும் வசந்தமென் காலும் வேறோர் புனிதன் காலும் வேண்டும், புனித நீர் தடமும் வேறோர் புனித நீர் தடமும் வேண்டும் அப்படின்னு சொல்லி. மனிதர்களுக்கு வெங்கோடையை தீர்க்கின்ற வசந்த காலத்து காற்று தனக்கு ஒரு வசந்த காலத்து காற்று கிடைக்காதான்னு தேடுமா. மனிதர்களுக்கு வெப்பத்தை தீர்க்கின்ற புனித நீர் ஓடை தனக்கு ஒரு புனித நீர் ஓடை கிடைக்காதா நம்முடைய வெப்பத்தை ஆற்றிக்கொள்வதற்கு அப்படின்னு தேடுமா. அதை போல ஒரு வேனிற்காலத்தை வர்ணனை பண்ணுறார். அந்த பாட்டை மனசில் வச்சுக்கிட்டா, பொழில்வாய் வேனல் அமர்வு எய்திட, வேனற்காலமே வந்து தனக்கு ஒரு இளைப்பாறுமிடம் வேணும்னு அங்கே வந்து தங்கின மாதிரி, அவ்வளவு சிறந்த குளிர்ச்சியுடைய பொழில் என்று. அப்படி இதெல்லாம் இலக்கியம். அதுக்காக அப்படி இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. வேனிற்காலம் வந்து அங்கே போய் தங்குமா அப்படின்னா, இந்த இலக்கிய புலவர்கள் அப்படி பாடுறது ஒரு வழக்கு. பாரு அடுத்த பாட்டு. குண்டமணராகி ஒரு கோலம் மிகு பீலியோடு குண்டிகை பிடித்து எண்டிசையும் இல்லதொரு தெய்வம் உளர் என்பர், அது என்ன பொருளாம். குண்டமணராகி, குண்டர் என்பது அமணர்களில் ஒரு வகை. குண்டமணராகி ஒரு கோலம் மிகு பீலியோடு குண்டிகை கைப்பிடித்து, அமணர்களுக்கு குண்டிகை கைப்பிடித்து பீலி கைப்பிடித்து ரெண்டும் அப்படி வச்சுக்குவோம். எண்டிசையும் இல்லதொரு தெய்வம் உள்ளது என்பர். அவங்க வந்து ஜனங்களிடத்தில் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறாங்க. எங்கள் தெய்வம் இருக்குது பாருங்க, அது எந்த உலகத்திலும் இல்லாததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எந்த உலகத்திலும் இல்லாததுன்னா ஒரு தெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு திருஞான சுந்தரம் அவங்கள ஒரு கேள்வி கேட்குறார். எண்டிசையும் இல்லதொரு தெய்வம் உளதென்பர், அது என்ன பொருளாம். ஒரு பொருள்னு சொன்னால் அது இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எண்டிசையும் இல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பொருள் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்கள போய் கேட்டால், என்னையா ரெண்டும் சொல்கிறீங்க, ஒன்று சொல்லுங்கள். பொருள் இல்லையா, இல்லை. உண்டா, உண்டு. என்ன ரெண்டும் சொல்கிறீங்க, உண்டுமா இல்லையுமா.
எப்படியா உண்டுமாம் இல்லையாமான்னு சொன்ன, அதாவது ஒரு விதத்தில் உண்டு, ஒரு விதத்தில் இல்லை. அப்போ ஒரு சிறிது உண்டு, ஒரு சிறிது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல, நமக்கு பொருள் இருக்கிறத உண்டு, நாம் சொல்கிற பொருள் உண்டு, இந்த உலகத்தில் உண்டு, உலகம் கடந்ததுமாகவும் உண்டு, நாம் உண்டு என்பது தான் சொல்லுகிறோம். எண்டி செய்யும் இல்லதொரு தெய்வம் உளதென்பர், அது என்ன பொருளாம்? பண்டை அயன் அன்னவர்கள், அங்கே இருக்கின்ற அந்தணர்களை சொல்கிறார், பண்டை அயன் அன்னவர்கள், பிரம்மாவை போன்றவர்கள், பாவனை விரும்புபரன், அவர்கள் சிவத்தை பாவிக்கிறார்கள், அந்த பாவித்தலை விரும்பி அவர்களிடத்தில் அவன் விளங்குகிறான். சிவோகம் பாவனைன்னு சொல்கிறோமில்ல, அதுதான். பாவனை விரும்பு பரன் மேவு பதி, சீர் வெண்தரள வாழ்நகை நன் மாதர்கள் விளங்கும் எழில் வீழி நகரி. வெண்தரள வாழ்நகை, முத்து போன்ற ஒளியுடைய நகை, தரளம்னா முத்து. மத்தம் மலி கொன்றை வளர்வார் சடையில் வைத்த பரன், மத்தம் மலி கொன்றை தனித்தனி அர்த்தம் பண்ணுறோம். ஊமத்த மலரும் கொன்றை மலரும். மத்தம் மலி கொன்றை வளர்வார் சடையின் வைத்த பரன் வீழி நகர் சேர் வித்தகனை, வெங்குருவில் வேதியன் விரும்பு தமிழ் மாலைகள் வல்லார், சித்திர விமானம் அமர் செல்வம் அளிகின்ற சிவலோகம் மருவி. இந்த தமிழ் மாலைகள் வல்லவர்கள் சிவலோகத்துக்கு போவாங்க. சிவலோகம் எத்தகையது என்று கேட்டால், சித்திர விமானம் அமர் செல்வம் அளிகின்ற சிவலோகம். சிவலோகத்தில் ஒரு விமானம், ஒரு கோயில் இருக்குது, அது மிகவும் வியப்புடையதாக செய்யப்பட்டது. சித்திர விமானம் அலி சிவலோகம், அப்புறம் செல்வம் அலி சிவலோகம் என்று. சித்திர விமானம் அமர் செல்வம் அளிகின்ற சிவலோகம் அருவி, அத்தகு குணத்தவர்களாகி அதை அனுபவிக்கின்ற அனுபவம் உடையவர்களாக இருப்பார்கள். அனுபோகமுடு யோகம் அவரதே. எனவே அவர்களுக்கு யோகம் கைகூடும், போகம் கைகூடும், அது அனுபவிப்பதற்கு வேண்டிய குணமும் கைகூடும் என்று சொல்லி சொன்னார் பாட்டில். அடுத்து சித்திர விமானம் அமர் செல்வம் அருவி, செல்வம் அழிகின்ற சிவலோகம் அருவி. அந்த சிவலோகத்துக்கு போகிற பொழுது மிகவும் விசித்திரமான வியப்பான ஒரு விமானத்தில் அமர்ந்து செல்வார்கள் என்ற ஒரு பொருளும் அதில் இருக்கிறது. முதல்ல சொன்ன சித்திர விமானம் என்பது சிவலோகத்தில் இருக்கிற கோயில் விமானத்தை சொன்னேன். ரெண்டாவது சொன்ன பொருள், அவர்கள் அந்த இடத்துக்கு போகிற பொழுது மிகவும் வியப்பானதொரு விமானத்திலே அமர்ந்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லி. அது பொதுவாக இந்த உலகத்தில் புண்ணியம் முதலியன செய்து நல்வினை உடையவர்களாக இருக்கிற பொழுது அவர்கள் உடம்பு நீங்கினா தேவர்கள் விமானத்தை கொண்டு வந்து அதிலே அவர்களை அமர்த்தி தேவலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார்கள் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி உண்டுங்க. இது ஏதோ பின்னால் வந்த புராணத்தில் சொன்னதுன்னு நினைக்காதீங்க, நம்ம சங்க இலக்கியத்திலேயே இருக்குது இந்த மாதிரி சமாச்சாரம். இது இந்த சங்க இலக்கியத்தை நீங்கள் என்னன்னு நினைக்க போகிறீங்க? இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? மூட நம்பிக்கை பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுன்னா நம்ம பழைய தமிழர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்கன்னு அர்த்தமாகிடும். அது ஒரு பாட்டு, புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பில் வலவன் ஏவா வான ஊர்தி என்ப, வான ஊர்தி எய்துப என்பதம் செய்வினை முடைத்தே. இந்த உலகத்தில் புலவர்களாலே பாடப்படுகின்ற புகழுடையவர்கள் இங்கே செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்து முடித்த பிறகு உடம்பு நீங்குகிற காலத்தில் வானுலகம் செல்வார்கள். அவர்களுக்கு ஒரு வான ஊர்தி வரும், அதை ஓட்டுறவங்க யாரும் கிடையாதுங்க, அது தானேவே போய் கொண்டிருக்கும். அது வரும், இவங்க அதில் ஏறி அமர்வார்கள், அது பாட்டில் போயிட்டுருக்கோம், இவங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க. இப்படி பாடி இருக்கிறாங்க ஐயா நம்ம சங்க இலக்கியத்தில். சங்க காலத்தில் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருக்குது. இந்த உலகத்தில் புண்ணியம் செய்தவன் வானுலகத்துக்கு போவான், வானுலகத்துக்கு போகிற பொழுது அவனை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு விமானம் வரும், அந்த விமானம் தானே இயங்கக்கூடிய விமானமாக இருக்கும், யாரும் ஓட்ட மாட்டாங்க. இப்படி ஒரு பாட்டு பாடியிருக்கிறான். அந்த பாட்டுன்னு தான் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பில் வலவன் ஏவா வான ஊர்தி எய்துப என்ப தம் செய்வினை முடித்தே. இதில் விசும்பில் வலவன் ஏவா வான ஊர்தி என்பது இன்னொரு பொருள். இங்கேருந்து போகிற பொழுது அந்த வான ஊர்தியில் போனாங்கன்னு இல்லை, தேவலோகத்துக்கு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், தேவலோகத்துக்கு வந்துட்டோம், அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஆசை வந்து அதுக்கு ஒரு வாகனம் வேணுமே, அது நினச்ச உடனே அவங்களுக்கு ஒரு வாகனம் வந்து நிற்கும். அதில் ஏறி உட்காந்தாங்கன்னா அவங்க எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறாங்க அங்கெங்கெல்லாம் அது கொண்டு போய் காட்டிட்டு கொண்டு வந்து விட்டுரும். இதான் விசும்பில் தேவலோகத்தில் வலவன் ஏவா வான ஊர்தி என்பது. இப்போ நம்ம இந்த ஈரோட்டுக்கு வந்திருக்கிறோம், இது அங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அந்த மூலை இருக்குது, இந்த மூலை இருக்குது, எப்படா போகிறதுன்னு யோசனை பண்ணியிருந்தா நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தால் உடனே ஒரு வாகனம் வந்து நிற்கும். அதை நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த கோயில் இந்த கோயில் எல்லாத்தையும் காட்டிட்டு திரும்ப கொண்டு வந்து நம்ம இடத்துல விட்டுரும். அந்த மாதிரி அவங்களுக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னு பாடி இருக்கிறாங்க. இப்போ இந்த கொள்கையெல்லாம் என்ன கொள்கைன்னு சொல்கிறதுங்க?
நம்ம தமிழர்கள்ட்ட இருக்குது, நம்ம சங்க காலத்தில் இருந்துருக்குது. ஒத்துக்கிறதா விட்டுறதா யோசனை பண்ணி வா. சரி.